வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். நாட்டில் எரிபொருள் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். ஆரோக்கியமான உலகை உருவாக்குவதற்கு யோகாவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் சர்வதேச அளவிலான உச்சிமாநாடு புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. தில்லியில் மதராசி குடியிருப்பு பகுதி இடிக்கப்பட்டதால் வீடுகளை இழந்துள்ள தமிழர்களுக்கு மாற்று ஏற்பாடுகளை செய்து தருமாறு தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கோவை மேற்கு புறவழிச்சாலை அமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கும் என்று நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏவ வேலு தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியாவின் சுர்ஜி சிங் மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் எரிபொருள் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று பெட்ரோலியத்துறை செயலர் மற்றும் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளுடன் நடத்திய ஆய்வுக் கூட்டத்தில் இதனை அவர் தெரிவித்தார். இஸ்ரேல் ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள மோதல் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நேற்று கடுமையாக உயர்ந்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பெட்ரோலிய பொருட்களின் விலையை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தொடர்ந்து கட்டுக்குள் வைத்திருக்கும் யுத்தியை கடைபிடித்து வருவதாகவும் இதனால் நுகர்வோருக்கு எந்தவித சிரமமும் ஏற்படவில்லை என்று அமைச்சர் தெரிவித்தார். ஆரோக்கியமான உலகை உருவாக்குவதற்கு யோகாவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் சர்வதேச அளவிலான உச்சிமாநாடு புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. இம்மாதம் 21ஆம் தேதி 11வது சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காணொலி வாயிலாக நடைபெறும் இந்த மாநாட்டில் உலகம் முழுவதிலுமிருந்து 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். அமெரிக்கா, பிரிட்டன், பஹ்ரைன், தென்கொரியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த யோகா நிபுணர்களும் யோகா பயிற்சி நிறுவனங்களின் நிர்வாகிகளும் நல்வாழ்வு அமைப்பினரும் இம்மாநாட்டில் பங்கேற்று உரையாற்ற உள்ளனர். ஏற்கனவே நடத்தப்பட்ட சர்வதேச யோகா தினங்களால் உலகம் முழுவதும் ஏற்பட்டுள்ள ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் தொடர்பான அறிக்கை ஒன்றும் இந்த மாநாட்டில் வெளியிடப்பட உள்ளது. தொற்றா நோய்களை கட்டுப்படுத்துவதில் யோகாவின் பங்கு குறித்து விளக்கும் சிறப்பு அமர்வுகளும் இந்த மாநாட்டையொட்டி நடைபெற உள்ளன. தில்லியில் மதராசி குடியிருப்பு பகுதி இடிக்கப்பட்டதால் வீடுகளை இழந்துள்ள தமிழர்களுக்கு மாற்று ஏற்பாடுகளை செய்து தருமாறு தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் திரு டி.ஆர். பாலு நேற்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தாவை சந்தித்து பேசினார். அப்போது முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தையும் அவரிடம் அளித்தார். மதராசி குடியிருப்பு இடிக்கப்பட்டதால் வீடுகளை இழந்துள்ள தமிழர்களுக்கு நரேலா பகுதியில் பொருளாதாரத்தில் பின்தங்கியோருக்கான அடுக்குமாடி குடியிருப்புகளை ஒதுக்குமாறு அந்த கடிதத்தில் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளதாக திரு டி.ஆர். பாலு கூறினார். அந்த குடியிருப்பு பகுதிக்கு தேவையான மின்சாரம், குடிநீர், மருத்துவ வசதியை ஏற்படுத்தி தருமாறு தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களில் உள்ள குழந்தைகள் படிப்பை தொடர உரிய ஏற்பாடுகளை செய்யுமாறும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளதாக திரு டி.ஆர். பாலு கூறினார். கோவை மேற்கு புறவழிச்சாலை அமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கும் என்று நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏவ வேலு தெரிவித்துள்ளார். கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புறவழிச்சாலையில் 2வது கட்ட பணிகளுக்கு ஒப்பந்த புள்ளி கோர உள்ளதாகவும் 3வது கட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். கோவையில் கோல்விங்ஸ் உப்பிலிப்பாளையம் மேம்பால பணிகள் 95% நிறைவடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கோவை காந்திபுரம் பகுதியில் கட்டப்பட்டு வரும் நூலகம் மற்றும் அறிவுசார் மைய கட்டுமான பணிகளை அவர் ஆய்வு செய்தார். நூலகம் அமைக்கும் பணி 245 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருவதாகவும் இப்பணிகள் வரும் டிசம்பர் மாத இறுதிக்குள் முடிவடையும் என்றும் அவர் கூறினார். 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 2 லட்சம் சதுர அடி பரப்பளவில் அமைய உள்ள இந்த நூலகத்தில் 50 கோடி ரூபாய் மதிப்பிலான புத்தகங்கள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்தின் அருகே நேற்று முன்தினம் நிகழ்ந்த விமான விபத்தில் மருத்துவ மாணவர்கள் 4 பேரும் மருத்துவரின் மனைவி ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக இந்திய மருத்துவ சங்கத்தின் குஜராத் மாநில தலைவர் திரு மெஹுல் ஷா தெரிவித்துள்ளார். விபத்து குறித்த தகவல் அறிந்தவுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்த 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் காயமடைந்தவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். 45 மருத்துவ மாணவர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர் என்றும் காயமடைந்த மருத்துவ மாணவர்கள் விரைந்து குணமடைய தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேலிடம் மருத்துவர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
அகமதாபாத்திலிருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் அகமதாபாத் விமான நிலையம் அருகே மருத்துவ விடுதி கட்டிடத்தின் மீது விழுந்து விபத்துக்குள்ளானதில் 169 இந்தியர்கள் உட்பட 241 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. உலக குருதி கொடையாளர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இரத்த தானம் செய்வோரை சிறப்பிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இந்நாளை உலக சுகாதார நிறுவனம் குருதி கொடையாளர் தினமாக கொண்டாடி வருகிறது. இந்நாளையொட்டி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. உலகம் முழுவதும் நாள்தோறும் லட்சக்கணக்கான தன்னார்வலர்கள் இரத்த தானம் செய்வதால் ஏராளமானோர் மறுவாழ்வு பெற்று வருகின்றனர். குருதி கொடையாளர்களின் சேவை மனப்பான்மை ஏராளமானோரின் உயிரை காப்பாற்றுவதோடு பாதிக்கப்பட்டோருக்கு ஆதரவு கரம் நீட்டுவதால் சமூகத்தில் ஒற்றுமை உணர்வையும் வலுப்படுத்துகிறது. தூத்துக்குடியில் நெய்தல் கலை திருவிழா நேற்று தொடங்கியது. தமிழர்களின் பண்பாடு, கலை, கலாச்சாரத்தை போற்றும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழர்களின் பண்பாடு, கலை, நாகரிகம் போன்றவற்றை பறைசாற்றும் வகையில் தூத்துக்குடியில் நெய்தல் கலை திருவிழா தொடங்கியுள்ளது. தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் இந்த கலை விழா 3 நாட்கள் நடைபெற உள்ளது. நெய்தல் கலை திருவிழாவில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் 300க்கு மேற்பட்ட மண் சார்ந்த கலைஞர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்த உள்ளனர். கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், தேவராட்டம், பறையாட்டம், குச்சியாட்டம், துடும்பாட்டம், ஜிம்ப்ளா மேளம், பொய்க்கால் குதிரை, கிராமிய நிகழ்ச்சி உள்ளிட்ட 20க்கு மேற்பட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. நெய்தல் திருவிழாவின் ஒரு பகுதியாக தமிழகத்தின் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த பாரம்பரிய உணவு வகைகளையும் மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் 20க்கு மேற்பட்ட அரங்குகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் கன முதல் அதிகனமழையும், கோவை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், தென்காசி, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த மழையும் பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தருமபுரி, காஞ்சிபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் நேற்று பெய்த பலத்த மழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் உள்ள குரில் தீவுகளில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 6.1 பதிவானது. ஐரோப்பாவில் இந்தியாவின் மிகவும் நம்பிக்கையான வர்த்தக கூட்டாளியாக பிரான்ஸ் திகழ்வதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஈரான் மோதல் காரணமாக மேற்காசியாவில் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலை கவலை அளிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. அசாம் மாநிலத்தில் இந்தியா பங்களாதேஷ் எல்லையை ஒட்டியுள்ள பகுதிகளில் சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா நேற்று ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு எம்.எஸ். பிரசாந்த் நேற்று ஆய்வு செய்தார். விழுப்புரம், கும்பகோணம், தஞ்சாவூர் இடையிலான ரயில் பாதையில் இரட்டை வழித்தடம் அமைக்கும் பணிக்கான கள ஆய்வு நிறைவடைந்துள்ளதாகவும் ஆய்வறிக்கை தயார் செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த பாதிராப்புலியூர் திரௌபதி அம்மன் கோவிலில் அக்னி வசந்த பெருவிழா நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆடி மாதத்தில் அம்மன் திருக்கோவில்களுக்கு கட்டணமில்லா ஆன்மீக பயணம் செய்ய தகுதியுடையவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சென்னை நந்தம்பாக்கத்தில் மெட்ரோ ரயில் கட்டுமானத்தின் போது நேற்றிரவு 2 கான்கிரீட் தளங்கள் விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்தார். விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியாவின் சுர்ஜித் சிங் மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா பெறும் முதல் தங்கப்பதக்கம் இதுவாகும். ஏற்கனவே இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி பெல்ஜியத்தின் ஆண்ட்வர்ப் நகரில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கும். மகளிர் பிரிவில் இந்தியா ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி இன்று மாலை மணி 5:30க்கு லண்டனில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் எரிபொருள் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். ஆரோக்கியமான உலகை உருவாக்குவதற்கு யோகாவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் சர்வதேச அளவிலான உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. தில்லியில் மദ്രാசி குடியிருப்பு பகுதி இடிக்கப்பட்டதால் வீடுகளை இழந்துள்ள தமிழர்களுக்கு மாற்று ஏற்பாடுகளை செய்து தருமாறு தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கோவை மேற்கு புறவழிச்சாலை அமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கும் என்று நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏவ வேலு தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியாவின் சுர்ஜித் சிங் மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.